அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் உலக பணக்காரரான எலான் மஸ்க் இடையேயான மோதல் உச்சக்கட்டத்தை எட்டியிருக்கு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பதவி விலகணும் அப்படின்னும், அடுத்த அதிபரா ஜேடி வானஸ் பதவி ஏற்கணும் அப்படின்னும் எலான் மஸ்க் தெரிவிச்சிருக்கிறது அமெரிக்க அரசியல்ல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் கோப்புகள்ல ட்ரம்பினுடைய பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதாவும் எலான் மஸ்க் சொல்லியிருக்காரு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் முக்கிய ஆலோசகராக இருந்தவர் தான் எலான் மஸ்க். இவர் நிதி உதவியிலிருந்து பல்வேறு விஷயங்களுக்கு ட்ரம்புக்கு ஆதரவா இருந்திருக்காரு. குறிப்பா அமெரிக்க அரசின் செலவை குறைக்கிறதுக்கும் மேம்படுத்துறதுக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நடவடிக்கை எடுத்துட்டு இருந்தாரு. இந்த நிலையில கடந்த 2 வாரங்களுக்கு முன்னாடி அந்த பதவியிலிருந்து விலகிறதா மஸ்க் சொல்லியிருந்தாரு. அப்போதிலிருந்தே ட்ரம்ப் மற்றும் எலான் மஸ்க் இடையே மோதல் இருந்திருக்கு. சோ இப்போ இந்த மோதல் 2 பேருக்கும் இடையிலேயே இருந்த நட்பை உடைச்சிருக்கு. அந்த அளவுக்கு இந்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்திருக்கு. இதுக்கு முக்கிய காரணமா ட்ரம்ப் கொண்டு வந்த நிதி மசோதா அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மசோதாவால செலவினங்கள் அதிகமா ஏற்படும் அப்படின்னு மஸ்க் சொல்லியிருக்காரு. ஆனா இத மறுத்து ட்ரம்ப் இந்த மசோதாவை தாக்கல் செஞ்சு நிறைவேற்றி இருக்காரு. இதனால எலான் மஸ்க் ட்ரம்ப் கடுமையா விமர்சிட்டு வராங்க. ஸோ இந்த நிலையில இப்போ அந்த பிரச்சனை உச்சக்கட்டத்தை எட்டியிருக்கு. அதாவது அமெரிக்க அதிபரா இருக்கிற ட்ரம்ப் பதவி விலகணும் அப்படின்னு தன்னுடைய எக்ஸ் தளத்துல எலான் மஸ்க் பதிவிட்டிருக்காரு. அதாவது மிகப்பெரிய குண்டை வீச வேண்டிய நேரம் இது, ட்ரம்ப் பதவி விலகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, டொனால்ட் ட்ரம்ப் எப்ஸ்டீன் கோப்புகள்ல இருக்கிறாரு. அந்த கோப்புகளுடைய விவரங்கள் வெளியே வராததுக்கு அதுதான் உண்மையான காரணம். இந்த பதிவை சேவ் செஞ்சு வச்சுக்கணும். உண்மை ஒரு நாள் வெளியே வரும். ட்ரம்ப் பதவி விலகணும். அமெரிக்க அதிபரா ஜேடி வான்ஸ் பொறுப்பேற்கணும் அப்படின்னு தன்னுடைய எக்ஸ் தளத்துல பதிவிட்டிருக்காரு எலான் மஸ்க்.